விஸ்வாசம் ஓடிச்சு, ஒரு 6 வாரம் ஓடிச்சு. அடுத்தது பாகுபலி ஓடிச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 படம் தான் நல்லா ஓடிச்சு. 6 வாரம் ஓடிச்சு தேட்டரில். பழமையான தேட்டருங்க. தேட்டர் எப்படிலாம் இருக்குன்னு இப்போ போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிக்கெட் 70 ரூபா தாங்க. இங்கே ஒரு டிக்கெட் 70 ரூபா. பாருங்கள், பழைய லுக்கில் அப்படியே சூப்பராக இருக்குங்க. அந்த இதில் வேலையே அதிகமாக கிடையாது, எல்லாம் சிக்னல் தான். சிக்னல் மூலிமா வேலை நடக்குது. ஆனால் ஒரு ஆள் இருந்தால் அவன் கண்டிப்பாக. முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு 80 ரூபா, 50 ரூபா, 30 ரூபாலாம் இருக்குது. மெர்சல் படம் பார்த்துருப்போம்ல, விஜய் எப்படி தேட்டரை உடச்சிட்டு வருவார்னு, அந்த சீன் எடுத்த இடம் போலே இருக்குங்க. சீட்லாம் பாருங்கள். ஏசி தேட்டரே உட்காந்து போச்சு, சாதா இடத்துக்கு ஓட போச்சு. ஏசி தேட்டரே ரொம்ப நல்ல போச்சு. இந்த இரும்பு சீட்டு இது போலாம் பார்த்ததே இல்லைங்க நான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சீட்டு தேட்டருக்கு முன்னாடி. எல்லாம் பார்த்தா அந்த விண்டேஜ் ஞாபகம் தான் வரும். நான்லாம் லுக்காக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் இந்த தேட்டரில் இது போல் தேட்டரில் ஏதாச்சும் படம்லாம் பார்த்துருக்கீங்க? பழைய தேட்டரில் லைட் வச்சுருக்கு பாருங்கள், ப்ரொஜெக்டர் ஃபிலிப்ஸ் செட்டெல்லாம். இதெல்லாம் எவ்வளோ வரும் அப்போல்லாம் இதெல்லாம் மதிப்பு பவுன் மாரி அதெல்லாம். ஒரு ஷோக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் 7 பேர் வருதே ரொம்ப ரேருங்கிற போல் சொல்கிறாங்க. அந்த வயசானவங்களுமே பார்த்தீங்கன்னா 50 ரூபா இருக்குது, 40 ரூபா இருக்குது, படம் பார்க்கலாமாங்கிறாங்க. சில பேர் ஃப்ரீயாக காட்டுறாங்கிற போல் நட்பு ரீதியிலையும் பேசிக்கிறாங்க. என்ன அறியல, இதுதான் ஃபிலிம். இது எந்த படம் சொல்கிறதுன்னா? இதுவே ட்ரெய்லர். இது ட்ரெய்லர் வந்தது. ட்ரெய்லருக்கே இவ்வளோ பேர் இருக்கீங்களா? ஆமாம். அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரோ வீடியோவில் உங்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, சேத்தியத்தோப்பில் உள்ள வாசவி தேட்டருக்கு போகிறோம். இப்போ சேத்தியத்தோப்பு வந்தாச்சுங்க. எங்கள் ஊர் காட்டுமன்னார் கோயிலில் பார்த்தீங்கன்னா தேட்டரே கிடையாதுங்க. 2 தேட்டர் இருந்தது, அதில் ஒன்று இடிச்சிட்டாங்க, ஒன்று ரொம்ப வருஷமாக மூடியே இருக்குது. நாங்கள் படம் பார்க்கணும் சிதம்பரம், ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை, சேத்தியத்தோப்பு இது போல் ஊருக்கு தான் போனோம். நம்ம சிதம்பரம், ஜெயங்கொண்டம் இந்த சைடெலாம் அடிக்கடி போவோம். சேத்தியத்தோப்பில் உள்ள வாசவி தேட்டருக்கு போனதே இல்லை. அது ரொம்ப பழைய தேட்ரு. அதனால் அதில் பார்க்கணும் திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. தேட்டருக்குள்ளேயும் வந்தாச்சு. இனிமேட்டு தேட்ரு எது போல் இருக்குது, ஏன்னா இது ரொம்ப பழமையான தேட்டருங்க. தேட்ரு எப்படிலாம் இருக்குன்னு இப்போ போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போ வாசவி தேட்டரோட என்ட்ரன்ஸில் தாங்க நிற்கிறோம். விருமன் படம் பார்க்க வந்திருக்கோம். விருமன் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு தான் நம்ம வந்திருக்கோம். டிக்கெட் 70 ரூபா தாங்க. இங்கே ஒரு டிக்கெட் 70 ரூபா. பாருங்கள், பழைய லுக்கில் அப்படியே சூப்பராக இருக்குங்க. அந்த பழைய தேட்டர் ஃபீல். யாராச்சும் இந்த பழைய தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு லுக்கில் இருக்கும். அது போல் தான் இருக்குது. நம்ம பழைய படங்கள்லாம் பார்க்கலாம், அது போல் இருக்குங்க. டிக்கெட் பாருங்கள், முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு 80 ரூபா, 50 ரூபா, 30 ரூபாலாம் இருக்குது. பழைய டிக்கெட் கவுண்டர் தான், பழைய ஸ்நாக்ஸ் கவுண்டர் தான், அதே பழைய லுக்கில் இருக்குது. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம மெர்சல் படம் பார்த்துருப்போம்ல, விஜய் எப்படி தேட்டரை உடச்சிட்டு வருவார்னு, அந்த சீன் எடுத்த இடம் போலே இருக்குங்க. சீட்லாம் பாருங்கள், அந்த பழைய லுக்குங்க. தேட்டர் அப்படியே உள்ளே இது போல் பார்த்ததே இல்லை நான் சின்ன வயசுலேருந்து. நான் இது சமீபத்தில் போன எல்லா படமே ஓரளவு ஏசி தேட்ரு, சீட்லாம் அந்த சாஞ்சிக்கிற போல் அது போல் ஸ்டைலான சீட் தான் இருக்கும். இது போல் பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுலேயுமே மரச்சேரில் கொஞ்சோண்டு பஞ்சு வச்சு தச்சு இது போல் ரெடி பண்ணியிருக்காங்க. முன்னாடி உள்ள சீட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இது ஃபேன் நம்ம சில தேட்டரில் இது போல் இருக்கும் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த தேட்டரில் அது போல் தான் இருக்குது. ஃபேன்லாம் சைடில் தான் இருக்குது. மேலே அந்த லுக்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த ஓல்டு தேட்டர் ஃபீலிங் தான். ஃப்ரண்ட் ரோலாம் பாருங்கள், ஃப்ரண்ட் ரோலாம் அந்த இரும்பு சீட்டு இது போலாம் பார்த்ததே இல்லைங்க நான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சீட்டு தேட்டருக்கு முன்னாடி. எல்லாம் பார்த்தா அந்த விண்டேஜ் ஞாபகம் தான் வரும். நான்லாம் பழைய தேட்டர்லலாம் போய் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், ஆனால் ஞாபகம் இல்லை. நான் விவரம் தெரிஞ்சு பார்த்தது வரையுமே ஓரளவு ஏசி தேட்ரு இது போல் தேட்டரில் நான் விவரம் தெரிஞ்சு பார்த்ததில்லை. ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாசவி தேட்ரு. இந்த லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் இந்த தேட்டரில் இது போல் தேட்டரில் ஏதாச்சும் படம்லாம் பார்த்துருக்கீங்க? பழைய தேட்டரில் எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன தான் இன்றைக்கி 4K வீடியோவில் இது போல் ஏசி தேட்டரில் கப்புள் சீட்டு எல்லாமே வந்தாலும் இது போல் தேட்டரில் தாங்க நம்ம அப்பா அம்மா எல்லாருக்கும் பிடிக்குது. நம்ம வயசானவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இது போல் ஒரு தேட்டர் தான் சொல்லுவாங்க. ரீசெண்டாக கூட அப்படி தான் நடந்தது. நான் கேஜிஎஃப் படம் பார்க்கும்போது ஒரு புது தேட்டருக்கு சூப்பராக கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு அந்த தேட்டரே பிடிக்கல, சவுண்டெல்லாம் காதை கிழியுதுங்கிறாங்க. இங்கே பாருங்கள் பழைய பாப்கார்ன் இது அதெல்லாம் இருக்குது. இப்போ புதுசாகவும் கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அது என்ட்ரன்ஸ்லாம் பாருங்கள் 50 ரூபான்னு இருக்குங்க. செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு டேரெக்டாக இப்படியே விடுவாங்க போல். சூப்பராக இருக்குங்க வாசவி தேட்டர். அடுத்து நம்ம போய் ஆப்ரேட்டர் ரூம் போனோம். அந்த பழைய ரீல் எல்லாமே பார்த்தோம், அதையுமே போய் வீடியோ எடுத்துருவோம். இப்போ டிஜிட்டலுக்கு மாற்றிட்டாங்கங்க. சேட்டலைட் மூலம் தான் வருது, எல்லா தேட்டர்லையும் வரப்போல தான் வருது. ஆன்லைன்லேயும் புக்கிங் இருக்குது போல், ஆனால் காட்ட மாட்டேது. பேடிஎம்மில் இருக்குங்கிற போல் சொன்னாங்க இந்த ஊர் லோக்கல் பாய்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்குது. 1961 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தேட்டருங்க, வாசவி தேட்ரு. இந்த வாசவி தேட்டர் ஆரம்பித்து 60 வருஷம் ஆகுதுங்க. 60 வருஷமே மேலே ஆகுது. இன்னுமே அந்த சூப்பராக இருக்குது. இங்கே பொறுத்தவரையுமே இந்த தேட்டரை பொறுத்தவரையுமே நிறைய வயசானவங்க படம் பார்க்க வராங்க. ஒரு ஷோக்கு பார்த்திங்கன்னா 10 பேர் 7 பேர் வருதே ரொம்ப ரேருங்கிற போல் சொல்கிறாங்க. அந்த வயசானவங்களுமே பார்த்திங்கன்னா 50 ரூபா இருக்குது, 40 ரூபா இருக்குது, படம் பார்க்கலாமாங்கிறாங்க. சில பேர் ஃப்ரீயாக காட்டுறாங்கிற போல் நட்பு ரீதியிலையும் பேசிக்கிறாங்க. இது கேன்டீனு, இன்ட்ரோலில் வந்து அங்கே தான் ஸ்நாக்ஸு, வீல் சிப்ஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த கோன் ஐஸ்லாம் இருக்கும்ல நம்ம சின்ன வயசில், க்ரீம் இந்த கடை ரோட்லலாம் வந்து விற்பாங்களா, அது போல் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. அதுவுமே நல்லா இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா டிக்கெட்டு வண்டிக்கு டோக்கன் 10 ரூபாங்கிற போல் வாங்குறாங்க. அதுவுமே நம்ம வாங்கணும். அதுவே டிக்கெட் கவுண்ட்ருங்க. இப்படி தான் க்யூவில் நின்று வாங்கணும். சூப்பராக இருக்குங்க அந்த முதல் வகுப்பு. அதெல்லாம் எப்போ என்னன்னு தெரில, 10 வருஷம் ஏதோ ஆகியிருக்கும் போல். டிக்கெட் ஆனால் ஆன்லைனில் தான் புக் பண்ணி தராங்க.
அது கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஆன்லைனில் புக் பண்ணி தராங்க. 70 ரூபா தாங்க நம்ம டிக்கெட்டு. 2 டிக்கெட் 140 ரூபா, 2 பேர் பார்த்தோம் 140 ரூபா. இந்த தேட்டரை பொறுத்த வரையிலுமே பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படம், பாகுபலி படம்லாம் டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் ஓடிச்சான். பழைய இதெல்லாம் கரகாட்டக்காரன் அதெல்லாம் நல்லா ஓடிச்சான். ஷோ ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா பூஜை போட்டு உள்ளே சாமி பாட்டு போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்குது. நம்ம விருமன் படம் பார்த்தோன்னா முன்னாடியே தெரியும். நம்ம அடுத்தது ஆப்ரேட் ரூமுக்கு போகிறோம். அண்ணன் கூட போய் அவர் ஆப்ரேட் எப்படிலாம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ அண்ணன் கூட தான் போகிறோம். அண்ணன் தான் இந்த தேட்டரோட ஆப்ரேட்டரு. அண்ணன் படியில் ஏறும்போது தேட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா மரண மாஸ், பேட்டையிலேருந்து மரண மாஸ் பாட்டு தான் ஓடுது. அந்த பாட்டு ஓடும்போது அண்ணன் பின்னாடி நடந்த போது அண்ணனுக்கே போட்ட மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் தாங்க இருந்தது. அது வீடியோ ஃபுல்லாக ஆடியோ கேட்குது, போட்டால் காப்பிரைட் கிளைம் வந்துடும், அதனால போடல. அந்த பாட்டு தான் உண்மையாக ஓடிச்சு. அவ்வளோ மாசாக இருந்தது அண்ணனுக்கும். அண்ணனும் பார்த்திங்கன்னா ஒரு ரஜினி ஃபேன் போல் தான் தெரியாது அந்த முடி எல்லாமே. அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா 62 வயசாங்க. இங்கே 1980 அந்த வாக்குலேருந்தே வேலை செஞ்சிட்ருக்காராம். இப்போ டிஜிட்டலில் வந்துருச்சுல, சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏசிலாம் ஆன் பண்ணிடுறாங்க. பழைய பாட்டு ஓடுறத ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டலில் போய் ப்ளே பண்ணி விட்றாங்க. அதுதான் வேலை இப்போதைக்கு. 2 ஏசி வச்சுருக்காங்க, மாற்றி மாற்றி போடுவாங்க போல். இது கூலிங் அவசியமாக. இந்த டிஜிட்டலில் என்ன செய்யணும், படத்தை செலக்ட் பண்ணியிருக்கு. அப்படியே நம்ம ஒரு பாஸ்வேர்டு போட்டு ப்ளே பண்ணால் அந்த விளம்பரம், ஆடியோ, இன்ட்ரோவலி எல்லாமே அப்படியே செக்மெண்ட்டாக இருக்குது. அடுத்தடுத்து ப்ளே ஆகிட்டே இருக்கும் போல். அது போல் தான் இருக்குது. இது பாருங்கள், படியத்தை அந்த ரீல் பெட்டி இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து தான் சீன் ஓடும். அந்த இடம்லாம் பாருங்கள், கண்ணாடி வச்சு அடிச்சிருக்காங்க. இங்கேருந்து எத்தனை படம், 100 நாள் படம்லாம் இங்கே ஓடி இருக்குன்னு தெரியல. வெற்றி படங்கள் பல ஓடின இடம் இதுதான். அதோட மிஷினும் பின்னாடி இருக்குது. அதை நம்ம படம் பார்த்துட்டு வந்து அண்ணன் ஃபுல்லாக இன்டர்வியூ எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது அதுக்கு தான் வெயிட்டிங்கு. பாருங்கள், இப்படி தான் இப்போ டிஜிட்டலில் ஓடுது. சூப்பராக இருக்குது. நம்ம விளம்பரம் போடுறது தாங்க எடுத்தோம். பாஸ்வேர்டு போட்டு ப்ளே பண்ணி விட்றாங்க. அதில் தெரிஞ்சு பார்த்திங்களா, அடுத்த செக்மெண்ட் இப்போ 3வது விளம்பரம் ஓடிட்டுருக்கு. அடுத்த படம், அடுத்த இன்ட்ரோவில் கேப்பு, அடுத்த திருப்பி படம், அது அப்படியே வரிசையாக காட்டிக்குதுங்க. செட் பண்ணி ப்ரோக்ராம் செட் பண்ணி வரும் போல். வணக்கம். நான் வாசவி தேட்டரில் 1986லேருந்து பணி புரிஞ்சிட்ருக்கேன். அதில் அப்போல்லாம் நல்லா தேட்டர் நல்லா ஓஹோன்னு இருந்தது. இப்போ உள்ள தேட்டர் ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு. காரணம் எல்லாம் அரசாங்கம் தான். எல்லாத்தையும் தேவையில்லாத உற்பத்தி பண்ணி விட்டு அரசாங்கம் முடிவெடுக்கணும். வளர்ச்சிக்கும் அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். இது நாங்கள் சினிமா தேவை ரொம்ப ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் மெயினாக அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். இது நான் எதுவும் சொல்கிறதுக்குலாம் நிறையா இருக்குது சொல்லலாம். நான் சொன்னால் எல்லாருக்கும் இது வரும். அதனால் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக ஆப்ரேட் பண்ணுறீங்க? 1986லேருந்து இருக்கிறேன். உங்கள் ஆண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம்? எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி கணக்கு முடிஞ்சு எப்படியும் 40 வருஷம் தாண்டி இருக்கும். 40 வருஷம். ஃபஸ்ட்டு எது போல் ரீல்ஸ்லாம் இருந்தது? அப்போ ரீல்லாம் அப்போல்லாம் ரீலில் தான் சுற்றி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அப்போ நல்லா வசூலுங்க. இப்போல்லாம் வறட்சி, இந்த கொரோனாவில் தேட்டர்லாம் ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு. அதுலேருந்து உட்காந்து போச்சு. காரணம் என்னன்னா, மக்கள்கிட்ட எல்லாம் பொருளாதாரம் விலைவாசி ஏறி போச்சு. யாரும் சினிமாவுக்கு வர மாட்றாங்க. எல்லாம் ஏசி தேட்டரே உட்காந்து போச்சு. சாதா தேட்டர் இங்கே ஓட போச்சு. ஏசி தேட்டரே ரொம்ப நலிவடை போச்சு. சினிமா துறையில் வேலை செய்கிறவங்க பூரா எல்லாம் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் காலத்தை ஓட்டுட்டு போகணும், அப்படியே இருக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இல்லைனா நாங்களும் போயிருப்போம். ஏதோ இன்னும் கொஞ்சம் காலத்தை ஓட்டு போகணும். எனக்கு 1960 பிறந்தேன். இப்போ 62 ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் காலத்தை ஓட்டு போகணும்னு கணக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். உங்கள் பின்னாடி இருக்கிற மிஷின் பேர் தானே இது? என்ன எப்படி ஓட்டுவீங்க? படம் எப்படி ஓட்டுவீங்க? இது யூரோப்லேருந்து வருதுங்க. இது அதாவது நெட்வொர்க் எல்லாம் இதில் வேலையே அதிகமாக கிடையாது. எல்லாம் சிக்னல் தான். சிக்னல் மூலிமா வேலை நடக்குது. ஆனால் ஒரு ஆள் இருந்தால் அவன் கண்டிப்பாக, சப்போஸ் படம் ஓடலாலும் சரி, ஜென்ரேட்டர் இதாகனாலும் சரி, ஒரு ஆள் ஆப்ரேட்டர் இருந்தால் ஆகணும். குறைஞ்ச 2 பேர் இருக்கணும். ஏன்னா 4 ஷோ ஓடுனா 2 பேர் இருந்தால் மாற்றி விட்டுக்கு எங்கேயும் வெளில போக முடியாது. எப்படியா இருந்தாலும் 2 ஆப்ரேட்டர் இருந்தால் ஆகணும். ஆனால் வருமானம் தான் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பழைய ரீல் இருக்கான மிஷின் கொஞ்சம் காட்டுறீங்களா? எப்படி இருக்கு? அது உள்ளே இருக்குது சார். இது பார்க்குறீங்களா? வாங்க. கைட்டு வச்சுருங்க பாருங்கள். ப்ரொஜெக்டர் ஃபிலிப்ஸ் செட்டெல்லாம். இதெல்லாம் எவ்வளோ நவரும்? அப்போல்லாம் இதுக்கெல்லாம் மதிப்பு பவுன் மாரி அதெல்லாம். அப்போ மதிப்பு வேறு. ஆனால் இப்போ இருந்தால் ஓட்டாலும் கதைக்கு ஆகாது. காரணம்னாக்கா இது போட்டால் கரண்ட் பில் அதிகமாகும். அதனால் யாரும் இப்போ இது பண்ணுறது. ஃபிலிம் யாரும் எடுக்கலை இப்போ. ஏன்னா இது செலவு கம்மி. இப்போ அது நெட்டில் விடுறதால ஒரே செட்டை கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக ஓட்டலாம். அப்போ ஒரு தேட்டருக்கு ஒரு பொட்டி தான். இப்போ ஒரே டயத்தில் அனைத்து பேரும் பார்க்கலாம். டிவியில் பார்க்குற மாரி வச்சுக்கலாம். இன்னைய காலகட்டத்துக்கு இந்த ரீல் பெட்டியில் நீங்கள் அதிகமாக ஓட்டின படம், அதிக நாள் இந்த தேட்டரில் ஓட்டின படம், அதிக நாள் ஓட்டுனாக்க கரகாட்டக்காரன், பாலாபிஷேகம், எங்கள் வீட்டு வேலன், இதுமாரி முக்கியமான படம் நல்லா ஓடிது. அதெல்லாம் நல்லா ஓடிருக்கு.
அது வந்து டிஜிட்டலில் வந்து டிஜிட்டலில் இப்போ வந்து அவ்வளோ ஒன்றுமே தெரியலைங்க எனக்கு. டிஜிட்டலில் ஒன்றுனாக்கா என்னது, நான் விஸ்வாசம் ஓடிச்சு, ஒரு 6 வாரம் ஓடிச்சு. அடுத்தது பாகுபலி ஓடிச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 படம் தான் எல்லாம் ஓடிச்சு. 6 வாரம் ஓடிச்சு தேட்டரில். மற்ற படம்னா அவ்வளோ ஒன்றுமே தெரியல. இதில் தான் உங்களுக்கு வசூல் பின்னாடி இருக்க ரீல்ஸ். இது வந்து அன்னைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் கோயிலாக மதித்தாங்க. தெய்வமாக கோயிலும் பள்ளிக்கூடமும் இல்லாத ஊரே விளங்காதுன்னு சொன்னாங்க. அதேமாரி புரட்சிட்டு இல்லாத தேட்டர் இல்லைன்னா அந்த ஊருக்கு மரியாதை கிடையாது. புரியுதுங்களா? தேட்டர் இருக்கணும், அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்கணும், பள்ளிக்கூடம் இருக்கணும், அப்போ தான் அந்த ஊர் விளங்கும். தேட்டர் இல்லைன்னா வேலையே கிடையாது. பொழுதுபோக்கு என்ன இருக்குது? மக்களுக்கு பொழுதுபோக்கு சினிமா தான். இப்போ மக்கள் என்னாச்சுன்னா, இப்போ பொழுதுபோக்கு என்னன்னா வேலை தான் பொழுதுபோக்கு ஆகிடுச்சு. சினிமா பொழுதுபோக்கு இல்லை. தூங்கி எழுந்து வேலைக்கு ஒன்றும் சம்பாதிக்கணும். விலைவாசி ஏறி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது சார். இருக்கிற விலைவாசி அந்தளவுக்கு ஏறி போச்சு. அது பின்னாடி என்ன இதுதான் ரீலாண்ணா? இது எந்த இதுதான் ரீலு, இதுதான் ஃபிலிம். இது எந்த படத்தோடதுண்ணா? இது ட்ரெய்லர். இது ட்ரெய்லர் வந்தது. ட்ரைலருக்கே இவ்வளோ பேர் ரீலா? ஆமாம். இது படம் பெருசாக இருக்கும். 2000 அடிக்கல பெருசாக வருது. அப்போல்லாம் சுற்றி கை காலெலாம் அசந்து போச்சுங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல் டே வேலை இருக்குது படம்? ஃபுல் டே வேலை, ஆளே எட்ட போக முடியாது. இதெல்லாம் ஒர்க்கு. எட்ட நவுந்து போக முடியாது. மிஷினை பிடிச்சின்னா அப்படியே நிற்க வேண்டியதான். ஆனால் இந்த சிஸ்டம் வந்தால எல்லாம் ஃப்ரீ கிடைக்குது, ஆனால் வருமானம் இல்லை. இதெல்லாம் வேற ஒன்று. ஏசி தேவை இருக்குது. இதுக்கு ஏசி இல்லைன்னா வேலை செய்யாது. ஏசி இல்லைன்னா பல்பு சிஸ்டம் தானே. ஏசி இல்லைன்னா அப்படியே எல்லாம் உருவிடும். ஏசின்னு செட்டே உருவிடும். அதனால் ப்ரொஜெக்டுக்கு ஏசி இருந்தால் தான் இயங்கும், இல்லைன்னா இயங்காது. நீங்கள் இதே ஊர் தான்? நான் இதே ஊர் தான். அதான் சொல்லிட்டேனே, நான் எம்லத்தாரில் வந்தேன். அதனால் இதிலே லைசன்ஸ் எடுத்து இதிலே கதையை முடிச்சுட்டேன். இதுக்கு மேலே எங்கே போய் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு இப்படி காலத்தை ஓட்டிட்டுருக்கேன். எனக்கும் ஒரு அளவுக்கு எலக்ட்ரிஷியன் வேலை தெரியும். அப்படி இப்படி தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 30 வருஷம் மேலே ஆகுது. 35 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகுது. 62 வயசுக்கு பார்த்துங்களா எனக்கு. வேறு இல்லைங்களா? ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான வீடியோவும் ஒரு சூப்பரான இடத்துக்கு போன சந்தோஷமும் எனக்கு இருக்குங்க. அண்ணன் சொன்ன மாரி தான், தேட்டர் இல்லாத ஊரை மதிக்கவே மாட்டாங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா அவ்வளோ வளர்ச்சியாக இருந்துச்சு. காத்துமன்னார்குடி காலேஜ், பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூலு எல்லாமே இருக்குது ஷாப்பிங் மால்லேருந்து. ஆனால் தேட்டர் இல்லை. வரவும் போகிறவங்களாம் கிண்டல் அடிப்பான். என் ஃப்ரெண்டுலாம் கிண்டல் அடிப்பான், என்ன ஊர்டா இதுங்கிற போல். உங்களுக்கு பிடிச்ச தேட்ரு, நீங்கள் பார்த்த பழைய தேட்ரு, நீங்கள் பழைய தேட்டரில் பார்த்த பழைய படம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த தேட்டர் பிடிக்கும்? உங்கள் ஊரில் தேட்டர் இல்லைன்னா உங்களுக்கு கிண்டல் அடிச்சிருக்காங்களா? அது போல் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.